விஜய் பேசும்போது அவரோட அரசு சாமானியமான ஒரு அரசு அப்படின்னு சொல்றாரு சார். அந்த சாமானிய அரசுனா எப்படி? அவங்கள தான் விஜய் பார்த்துருக்கிறார், எடப்பாடியை பார்க்கல. அவங்கள மட்டும்தான் பார்த்துருக்காரு. அதான் பார்க்கும்போது ஒரு சோஃபா செட்டெல்லாம் போய் இறங்குச்சு, இது புஷ்பா படம் மாதிரி நடக்குதுன்னு உதயநிதி சட்டமன்றத்தில் பேசினார். இப்போ திமுகவின் கூட்டணி கட்சிகள் அவங்க என்ன காரணம் சொல்லி விஜய் ஆதரிச்சாங்களோ அந்த காரணத்துக்கு பொருள் அர்த்தமே இல்லைன்னு ஆயிடுது. ஏன்னா எஸ்பி வேலுமணி ஆனால் உங்கள் பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு ஒரு எம்எல்ஏ துண்டை முகத்தில் மூடிட்டு வந்தார், அவர் யாருன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னா இந்த அமமுக எம்எல்ஏ காமராஜ். இப்போ தீய சக்தி திமுக கூட்டணி எம்எல்ஏக்களும் இவரை ஆதரிக்கிறார்கள், ஊழல் சக்தி எம்எல்ஏக்கள் இன்னும் பெரிய நம்பரில் ஆதரிக்கிறாங்க. இப்போ தாவேகா தீய சக்தியா ஊழல் சக்தியா அப்படின்ற கேள்வி. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு மிக நெருக்கமானவர். அதனால் நம்ம விஷயம் இப்போ ட்ரிஷா அரசியல் வரத்துக்கு பரபரப்பாக இருக்குது, நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்களே சார். ஈவன் இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில் கூட இவங்க நிற்க போகிறதா போட்டியிட போகிறதா பேச்சு அடிபட்டுச்சு. பட் இப்போ டிவிக்கில் இருக்கக்கூடிய ஆட்களே ட்ரிஷா போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே சார். ஆமாம், ஜெயலலிதா 2.0 அப்படி த்ரிஷா இருப்பாங்களான்றது அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கங்கே விஜய் பேசும்போது அவரோட அரசு சாமானியமான ஒரு அரசு அப்படின்னு சொல்கிறாரு சார். அந்த சாமானிய அரசுனா எப்படி? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரா, இல்லை என்ன மீன் பண்ணுறாரு சார்? அவர் சாமானிய அரசா சதி செய்த அரசா அப்படின்றதெல்லாம் போக போக தெரியும். ஏன் சதி செய்கிற அரசான்னா, நேற்று சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெறுவதற்கு அவர் ஊழல் சக்தி என்று வர்ணித்த அதிமுக எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 25 பேரின் வாக்குகள் அவருக்கு விழுந்திருக்கு. அவருக்கு ஆதரவாக விழுந்த வாக்குகள் 144. அப்போ இதை வாங்கி தான் அவர் ஜெயிச்சிருக்கிறார். இனிமேல் அவர் தன்னை தூய சக்தி, நாங்கள் லஞ்சம் ஊழலுக்கு எதிரானவர்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், பழைய மாதிரி திமுக மாதிரிலாம் நாங்கள் இல்லை, இப்படிலாம் அவர் சொன்னார் இல்லையா. இந்த டயலாக் எதுவும் இனிமேல் அதற்கு தேவையில்லை அப்படின்றதான் நேற்று நடந்திருக்கு. வேலுமணி, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க எடப்பாடிகிட்டேருந்து 47 எம்எல்ஏக்கள்லேருந்து இவங்க 25 எம்எல்ஏக்கள் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. அவங்கள தான் விஜய் பார்த்துருக்கிறார், எடப்பாடியை பார்க்கல. அவங்கள மட்டும்தான் பார்த்துருக்காரு. அதான் பார்க்கும்போது ஒரு சோஃபா செட்டெல்லாம் போய் இறங்குச்சு, இது புஷ்பா படம் மாதிரி நடக்குதுன்னு உதயநிதி சட்டமன்றத்தில் பேசினார். அவங்க ஆதரவு வேணுன்றதுக்காக அவர் பார்த்துருக்கிறாரு. சோஃபா செட் எதுக்கு சார்? அது இப்போ புஷ்பா படத்தில் சோஃபாக்குள்ளே பணம் இருக்கும், அதை ஒரு சர்காஸ்டிக்காக அதை சொல்கிறாரு. நடந்தது சேஞ்சா எக்ஸ்சேஞ்சா அப்படின்னு உதயநிதி கேட்டிருக்காரு. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய அந்த ஸ்பிளிட்டான குரூப்பு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தது அவருக்கு என்ன வகையில் முக்கியம் அப்படின்னு சொன்னால், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் முறிச்சிட்டு போயிடுச்சு 5 பேர், விசிகா, இடதுசாரிகள், முஸ்லீம் லீக், இவங்கெல்லாம் சேர்த்திங்கன்னா 8 பேர், 8 5 13. இந்த 13 நம்பரை சார்ந்து இருக்கிறோம். காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. இந்த 8 எம்எல்ஏக்களும் நாங்கள் திமுக கூட்டணிலாம் இருக்கிறோம், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கரெக்டாக அந்த மெஜாரிட்டிக்கு பக்கத்தில் தான் இந்த எம்எல்ஏக்களுடைய நம்பர் இருக்குது. அதே சமயம் ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா உங்கள் 130 நீங்கள் தாண்டிடுவீங்க, ஒரு பயம் இல்லாமல் ஆள முடியும். அதனால் விஜய் அதை ஏற்றுக்கொண்டு அப்படி பண்ணிட்டார். இப்போ திமுகவின் கூட்டணி கட்சிகள் அவங்க என்ன காரணம் சொல்லி விஜய் ஆதரித்தாங்களோ அந்த காரணத்துக்கு பொருள் அர்த்தமே இல்லைன்னு ஆயிடுது. ஏன்னா எஸ்பி வேலுமணி பிஜேபியோட ஆள், அவர் ஏடிஎம்கேல இருந்தாலும் கூட 24 தேர்தலில் ஏன் பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்தாலும் நாங்கள் ஜெயிச்சிருப்போம்னு பகிரங்கமாக பேட்டி கொடுத்தவர். அதனால் அது பிஜேபியினோட ஒரு ப்ராக்சி டீம்ன்றது ஒரு பாயிண்ட்டு.
அடுத்தது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்க எல்லார் மேலேயுமே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த குற்றச்சாட்டும் இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்குது. அது கேஸாகவே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி வந்து இந்த எல்இடி லைட்டு 400 ரூபா லைட்டை 4000 ரூபா ரேட்டு போட்டு வாங்கினாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இப்படி பல கேஸ் அவர் மேலே பெண்டிங் இருக்குது. இப்படி இந்த ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிற இவங்க சப்போர்ட்டு நமக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு விஜய் போயிட்டார். அதனால் அவர் கட்சிக்கான அந்த க்ளீன் இமேஜ் என்பது இனிமேல் கிடையாது. அவரும் மற்றவர்களைப் போலத்தான். ரெண்டாவது, இவங்க வந்து ஒரு டீல் பேசியிருப்பாங்க. நாங்கள் 25 பேர் ஆதரிக்கிறோம், எதிர்காலத்தில் எடப்பாடி அணியிலேருந்து இன்னும் கொஞ்சம் பேர் கூட வரலாம், அதனால் எங்களுக்கு ஒரு 5-6 மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க, வாரிய தலைவர் பதவி கொடுங்க அப்படின்னு அவங்க ஏதோ டீல் பேசியிருப்பாங்க. அடுத்தது, மார்ட்டின் குடும்பத்தை சேர்ந்த மார்ட்டினுடைய மனைவியான லீமா ரோஸ், லால்குடி தொகுதி எம்எல்ஏ, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க இந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் டீமில் தான் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க ஆதவர்ஜினா வந்து அவங்க மருமகன் இல்லையா, அவங்க கூட பேசி அப்படி ஒரு இது நடந்துகிட்டு இருக்குது. அதனால் லாட்ரி மார்ட்டினுடைய பணம் இங்கே விளையாண்டுருக்குதா அப்படின்னா அதுவும் வாய்ப்பு இருக்குது. அதாவது இவங்க எதிர்காலத்தில் அமைச்சர் பதவி பெற்று ஆதாயம் அடைவதற்கு முன்னாடியே இப்போவே தலைக்கு எத்தனை கோடி, இவ்வளோ கோடி ரூபா வாங்கிங்கன்னு சொல்லி கூட ஒரு டீல் நடந்திருக்கலாம். கூட்டி கழித்து பார்த்தா இது வந்து ஒரு குதிரை பேரத்துக்கு நிகரான ஒரு வேலை தான் நேற்று நடந்திருக்கிறது. அடுத்ததாக பிரேமலதாலாம் பேசும்போது ஒன்று சொன்னாங்க. விஜய் வந்து அவர் எங்கேயாவது போனீங்கன்னா நான் முக்காடு போட்டுட்டு போக மாட்டேன், பகிரங்கமாக போவேன், ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் உங்கள் பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு ஒரு எம்எல்ஏ துண்டை முகத்தில் மூடிட்டு வந்தாரே, அவர் யாருன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னா இந்த அமமுக எம்எல்ஏ காமராஜ், தினகரன் கட்சி இருக்கார் இல்லையா, அவருடைய எம்எல்ஏ தான் பட்டினப்பாக்கம் போய் ஆதரவு கையெழுத்தெல்லாம் போட்டு அப்புறம் நைட்டு கவர்னர் மாளிகைக்கு போய் நான் கொடுக்கலன்னு சொல்லி இப்படி ஒரு பஞ்சாயத்து போச்சு. அப்போ ஒரு எம்எல்ஏ வேணுன்றதுக்காக அவங்க இப்போ அவர் தினகரன் அவர் கட்சியை விட்டே நீக்கிட்டார், அந்த காமராஜை வந்து நீக்கிட்டார். இவரும் சட்டசபையில் வந்து விஜயை பாராட்டிட்டு நேற்றும் நான் தாவேக்கால் ஆதரிப்பேன், இன்றும் ஆதரிப்பேன், நாளையும் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி சட்டமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு இதுவே குதிரை பேரமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவரோட விசில் அலை வந்து வெற்றி அலையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வெறும் அலையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த விசில் அலை வந்து அவர் தன்னை தூய சக்தி சொன்னார் இல்லையா, திமுக தீய சக்தி, இது ஊழல் சக்தி ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னார். இப்போ தீய சக்தி திமுக கூட்டணி எம்எல்ஏக்களும் இவரை ஆதரிக்கிறார்கள், ஊழல் சக்தி எம்எல்ஏக்கள் இன்னும் பெரிய நம்பரில் ஆதரிக்கிறாங்க. இப்போ தாவேகா வந்து தீய சக்தியா ஊழல் சக்தியா அப்படின்ற கேள்வி ஒன்று. அதனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு இனி பெரிய எதிர்காலம் இல்லை. ஏற்கனவே 10 முறை தேர்தல்களில் தோற்று போயிட்டார். இது 11வது தோல்வி. 16வது தோல்விக்கு பிறகு அவர் கட்சியில் அவருக்கான இமேஜ் என்பது சரிஞ்சு போச்சு. நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதனால் பல பேர் தாவேகாவில் சேர்றது, திமுகவில் சேர்றது அல்லது பிஜேபியில் சேர்றது இது வருங்காலத்தில் நடக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய லீடர்ஷிப்பும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்கார், நீங்களாம் பிரிஞ்சு போனீங்கன்னு சொல்லி கட்சி பதவிகள்லேருந்து நீக்கிட்டார். யார், வேலுமணி, சண்முகம், இவங்கள எல்லாரையும் நீக்கிட்டு இது போக பல மாவட்ட செயலாளர்களையும் அவர் மாற்றிருக்காரு. இதன் மூலம் கட்சியை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு அப்படி நினைக்கிறாரு. ஆனால் வேலுமணி, சண்முகம், சிவி சண்முகம் டீமு விஜய் ஆதரித்து அமைச்சரெல்லாம் பெற்றுட்டாங்கன்னா அந்த டீமை வந்து நிர்வாகிகள்லாம் ஆதரிப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு எடப்பாடியினுடைய சரிவு என்பது இருக்கும். அடுத்தது எஸ்பி வேலுமணி இன்னொன்று சொல்கிறாரு, தினகரன், சசிகலா இவங்களையெல்லாம் ஏடிஎம்கேல மீண்டும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எடப்பாடிட்ட அமைச்சராக இருந்த போதோ இவ்வளோ வருஷங்கள்லேயும் இதை பேசுனதில்லை. இப்போ ஏன் பேசுகிறாருன்னா எடப்பாடி வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்ற முறையில் இவங்க பேசுகிறாங்க. அதனால் இதில் வந்து பிஜேபியினுடைய கையும் இருக்குது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு மிக நெருக்கமானவர். அதனால் நம்மளுடைய ப்ராக்ஸி டீம் வந்து தாவேகாவை ஆதரித்து அந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே இருந்தால் நல்லது அப்படின்னு பிஜேபி நினைக்கலாம். இது அதனால் ஏடிஎம்கேனுடைய இடம் வந்து ஒரு கேள்வி. அடுத்ததாக எடப்பாடி தான் இன்றைக்கி சட்டப்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற குழுவின் தலைவர், செயலாளர், கொறடா இதெல்லாம் அவர் தான் நியமிக்கணும். கொறடான்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா
சட்டமன்றத்தில் ஒரு ஒரு வாக்கெடுப்பு ஏதோ நடக்குது, தீர்மானம் ஏதோ வருதுன்னா அதில் அந்த கட்சி எம்எல்ஏக்கள் என்ன செய்யணும், ஆதரவாக ஓட்டு போடணுமா எதிர்த்து போடணுமான்னு உத்தரவு பிறப்பிக்கிறது தான் அந்த கொறடாவின் வேலை. அதை மீறிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்து கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் உங்களுடைய பதவியை வந்து நீக்க முடியும் சபாநாயகர்கிட்ட கொடுத்து. அப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நாங்கள் தான் இங்கே கொறடாலாம் நியமிச்சிருக்கிறோம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தின்னு நியமிச்சிருக்கிறேன், நாங்கள் விஜய்க்கு எதிர்த்து ஓட்டு போடணும்னு தான் சொல்லியிருக்கிறோம், இவங்க 25 பேர் மாற்றி போட்டிருக்காங்க, அதனால் இவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சபாநாயகருக்கு கொடுத்துருக்குறாரு. சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கிறது தான் முடிவு. முன்னாடி வந்து ஜெயலலிதா காலத்தில் வந்து பிஹெச் பாண்டியன் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு சொன்னார், சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குது, அதனால் எடப்பாடி டீமு வேலுமணி டீமு ரெண்டையுமே 2 ஏடிஎம்கே குழுவாக இப்போதைக்கு சபாநாயகர் வச்சுருக்காரு. அதனால் எடப்பாடிக்கு ஆதரவாக அவர் செயல்பட வாய்ப்பில்லை, வேலுமணிக்கு ஆதரவாக தான் செயல்படுவார். இதை எதிர்த்து எடப்பாடி ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு போய் தனக்கு நீதி கிடைக்கிறதுக்கு போராடுறதுக்கு அவருக்கு ரொம்ப நாள் போராட வேண்டியிருக்கும். அதனால் சட்டப்படியும் சரி தார்மீக ரீதியாகவும் சரி தாவேகாவும் விஜயும் இந்த அலுவனி ஆட்டம் ஆடியிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் சட்டசபையில் வந்து விஜய் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கிறார். இப்போ எலெக்ஷன் பண்ணும்போது எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது இவர் போனது, மக்கள் வரவேற்பு, அதெல்லாம் ஒரு டைப்பாக இருந்தது. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதின இதை வந்து நீங்கள் படிக்கிறீங்க, பேசுகிறீங்க, குறைவான இடங்களுக்கு தான் பிரச்சாரத்துக்கு போனீங்க, அதனால் அதெல்லாம் முடிஞ்சு ஜெயிக்கணும்னு நினச்சிங்க, ஜெயிச்சிட்டிங்க. ஜெயித்த பிறகு பார்த்தா இவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அவர் டயர்டாக இருக்கிறாரு. முதல்ல நம்ம ஆட்சியை அமைக்கிறதுக்கு மெஜாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு கேள்வி இருந்தது, இப்போ கிடைச்சிருச்சுனாலும் இவங்களையெல்லாம் அனுசரித்து நீங்கள் ஆட்சியை கொண்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. இமேஜ் அடி வாங்கும். அடுத்தது ஒரு ஜோசியரை தன்னுடைய அதிகாரியாக சிறப்பு அதிகாரியாக நியமித்தார் இல்லையா, ராதன் பண்டிட், அவரை வந்து எதிர்கட்சிகள் எல்லாருமே கடுமையாக விமர்சித்தாங்க. அவங்க உடனே தூக்கிட்டாங்க. பிரேமலதாலாம் கடுமையாக கேட்டாங்க, நீங்கள் மன்னராட்சி இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் ராஜகுருவை எப்படி நீங்கள் அரசு பதவியில் நியமிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. பலரும் கடுமையாக விமர்சனம் பண்ணதுனால அதை ரத்து பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 2-3 நாளாக விஜயனுடைய பேர் வந்து அடி வாங்கியிருக்கு. ஏன் சார் இப்போது நீங்கள் ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம், இப்போ ட்ரிஷா வந்து அரசியல் வரத்துக்கு வந்து பரபரப்பாக இருக்குது, நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்களே சார். ஈவன் இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில் கூட வந்து இவங்க நிற்க போகிறதா வந்து போட்டியிட போகிறதா வந்து பேச்சு அடிபட்டுச்சு. பட் இப்போ டிவிக்கில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து ட்ரிஷா போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே சார். இல்லை, விஜய் சொன்னால் அவங்க என்ன வேணால் கேட்டுக்குவாங்க, அவங்க தான் போட்டிடுறாங்கன்னா இவங்க ஆதரிக்கவும் செய்வாங்க. அது சொல்ல முடியாது. இன்னொரு சினிமா ஃபேஸு விஜய்க்கு வர வேண்டிய அதே கூட்டமாக அவங்களுக்கும் வரலாம் அப்படின்ற முறையில் யோசிச்சு கூட அவங்க செய்யலாம். அது இப்போ செய்வாங்களா, கொஞ்சம் லேட்டாக செய்வாங்களா அப்படின்னு நமக்கு. ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அந்த சகாய லன்சன் சார் போட்டியிடறதுக்கு சொல்கிறாங்க இவங்கெல்லாம். ஆமாம், அப்படி பல பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ விஜய் வந்து ஆளுங்கட்சியாக அவர் ஜெயிச்சிட்டதுனால இனி தாவேகாவுக்கு இந்த மாதிரி முக்கியமான நபர்கள், நிறைய ஸ்டார்ஸ் வந்து வர்றது, ஆதரிக்கிறது என்பது இயல்பாகவே அதிகமாக இருக்கும். அதனால் திருச்சி கிழக்கில் யார் போட்டிடுறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ அடுத்த எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இவங்க இருப்பாங்களா சார்? ஆமாம், ஜெயலலிதா 2.0 அப்படி வந்து த்ரிஷா இருப்பாங்களான்றது அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை சார், இவங்களுக்கு அந்த அந்த நம்ம ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த அத்தனை நாலேஜும் இவங்களுக்கு இருக்குன்னு தான் சார் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இவங்களும் சர்ச் பார்க் ஸ்டூடெண்ட்டு, நல்ல ஒரு ஃபவுண்டேஷனில் என்ன ஃபவுண்டேஷன் உலகத்துக்கே தெரியும், இவங்களோட ஃபவுண்டேஷனும் அவங்க ஃபவுண்டேஷனும் சேம் இது தான். ஸோ அதுக்கு உண்டான ஒரு அந்த பேஸ் இருக்கே சார், இவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் பேஸ் இருக்கே சார். பொலிட்டிக்கல் பேஸ்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு நடிகை, இங்கே மிஸ் சென்னையாக செலக்ட் ஆகி அதன் பிறகு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க, இதுதான் அவங்களுடைய இது. தவிர அதை தாண்டி அவங்க ஷீ ஸ்பீக்ஸ் அ குட் இங்கிலீஷ் சார். இங்கிலீஷு தமிழ்நாட்டில் எல்லாரும் தான் பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒரு இதாங்க. நம்ம ஜெயலலிதா அம்மையாருக்கு ஈக்குவலாக பேசுகிறாங்களே, பசங்களே பேசுகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, இப்போ சங்கீதா வந்து குற்றச்சாட்டு மறைமுகமாக த்ரிஷாவை தான் குற்றச்சாட்டியிருந்தாங்க. அது வெளியான உடனே விஜய் இவங்களை கூட்டிகிட்டு ஒரே ட்ரெஸ்ஸில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அதன் மூலம் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது இப்படி ரூமராக பேசுனீங்கன்னா பகிரங்கமாகவே நான் அதை செஞ்சு காமிப்பேன், இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் விஜய்.
நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்ற முறையில் அந்த முறையில் தடாலடியாக த்ரிஷாவை அரசியலுக்கு கொண்டு வருவாரா அப்படின்றது அது வாய்ப்பை மறுக்க முடியாது. பொறுத்திருந்து தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப காரசாரமான அப்டேட் சொன்னீங்க சார். ஸோ வரப்போகிற பதிவுகளில் நம்ம இன்னும் நிறைய பேசலாம். நன்றி. நன்றி.